நரேந்திரரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகச் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது தந்தை விஸ்வநாத தத்தர் காலமானார். ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த நரேந்திரருக்கு தந்தையின் மறைவு வறுமையின் கோரமுகத்தை அறிமுகப்படுத்தியது. குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பும் நரேந்திரரின் தோள்களில் விழுந்தது. கடன்காரர்களின் தொல்லை ஒருபுறம், உறவினர்களின் வஞ்சகம் மறுபுறம் என நரேந்திரர் நிலைகுலைந்து போனார். வீட்டில் உணவில்லாத பல நாட்களில் தனது தாய்க்கும் சகோதரர்களுக்கும் உணவு போதுமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திரர் பொய் கூறிவிட்டு வெளியே சென்று விடுவார். எனக்கு நண்பர் வீட்டில் அழைப்பிருக்கிறது என்று கூறிவிட்டு மதிய உணவிற்கு வழியில்லாமல் கொதிக்கும் வெயிலில் கொல்கத்தா வீதிகளில் வேலை தேடி அலைவார். பல நேரங்களில் பட்டினியால் மயக்கமடைந்து வீதியிலேயே விழுந்த தருணங்களும் உண்டு. ஒருமுறை மழையில் நனைந்தபடி காலணிகள் கூட இல்லாமல் தேய்ந்து போன உடைகளுடன் வேலை தேடிச் சென்ற நரேந்திரர் களைப்பில் ஒரு வீட்டின் திண்ணையில் சரிந்து விழுந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட மனவேதனை சொல்லொணாதது. கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? இருந்தால் என் போன்ற ஏழைகளுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளைத் தருகிறார் என்ற கேள்வி அவர் மனதில் எழுந்தது. தர்மத்தின் வழியில் நடந்த தனது தந்தைக்கு இத்தகைய முடிவு ஏன் ஏற்பட்டது என்றும், தீயவர்கள் ஏன் இன்பமாக இருக்கிறார்கள் என்றும் அவர் சிந்தித்தார். இந்த வறுமை அவரை ஒரு கட்டத்தில் நாத்தீகத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றது. ஆனால் இத்தனை சோதனைகளுக்கிடையிலும் நரேந்திரர் தனது நேர்மையையும் தார்மீக பண்புகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த வறுமை அனுபவமே பிற்காலத்தில் ஏழை எளியவர்கள் மீது அவருக்கு எல்லையற்ற கருணை ஏற்பட காரணமாக அமைந்தது.